மாண்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து சிறப்பு செய்ய மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் திரு தங்க கணேசன் அவர்கள் மத்திய செயலவை உறுப்பினர்களையும் திருமுறை மாநாட்டின் ஏற்பாட்டு குழு தலைவர் திரு உமாசுதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறுகின்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உளமறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து வக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். கற்ற பேரோடு கூடி நில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன், கனிவு கொண்டு உன் திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன், நான் நல்லேன். குற்றமே புரிவது என் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணமெனக் கொள்வது என் அருட்குணமாகும், எண்ணில் என் குறை பொருள் தருள் புரிகுவாய். பெற்றமே விழுப்பெருந்தகையின் அருளுரு பெற்று நோக்கும் சுடரே, பிரணவாகார விமலஸ்வரூபமே, வேதமில் பரபிரமே, கற்றக சென்னையுள் கந்த கோட்டத்துள் வளர்த்தளமோங்கும் கந்தவேலி. இன்றைய திருமுறையே சைவ நெறி கருவூலம் என்கின்ற தலைப்போடு திருமுறை மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மலேசிய இந்து சங்கத்துடைய தேசிய தலைவர் ஸ்ரீ காசி திருவாளர் தங்க கணேசன் அவர்கள். தங்க கணேசன் அப்படின்னு நான் நினைக்கின்றேன், தமிழும் சைவமும் தொடர்ந்து தங்குவதற்காக, அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்க கணேசன் என்று பெயரிட்டிருக்கார்கள். நிறைய பேர் காரண பெயர்கள் தான். மரியாதைக்குரிய தேசிய துணைத் தலைவர் திருவாளர் கணேஷ் பாபுராவ் அவர்களே, திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டுக்குழு தலைவர் விவேகரத்னா உமாநாதன் பெருமாள் அவர்களே, மலேசிய இந்து சங்க உச்சமன்ற உறுப்பினர்களே, மலேசிய இந்து சங்க மத்திய செயலக உறுப்பினர்களே, பொதுச் செயலாளர் நாயமுல்லி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர், இந்திய சமுதாயத்தால் எல்லா நிலைகளும் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகின்ற டத்தோ வைத்திலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய நால்வர் மன்ற தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, சைவ நற்பணி கழகத்துடைய தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் நா தர்மலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் பெயர் சொல்லி அழைக்க ஆசைப்பட்டால் காலத்தை கருத்தில் கொண்டு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல கூத்தப்பெருமானுடைய அருள் நிரந்தரமாக கிடைப்பதற்கு வேண்டி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த ஏற்பாட்டுக்குள்ளே பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சி. முழுமையாக இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு ஏற்பாட்டுக்குழுவை மேடையில், எவ்வளோ பெரிய இயக்கமாக இருந்தாலும், ஆலமரம் போல வேரூன்றிய இயக்கமாக இருந்தாலும், அந்த இயக்கத்தில் 4 விஷயம் இல்லை அப்படின்னா பிறர் அழிக்காமலே அந்த இயக்கம் கால ஓட்டத்தில் தானாக அழிஞ்சு போய். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிகழ்கால பிரச்சனைகளும் எதிர்கால சவால்களும் என்னன்னு தெரியல அப்படின்னா தானாக நம்ம அழிஞ்சு போய். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், நாம் வாழும் காலத்தை நம்ம பார்த்த உதாரணம் என்ன அப்படின்னா, தமிழீழ விடுதலை புலிகள். இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டவுடன் உலகத்துடைய பார்வை மாறுது, விடுதலை இயக்கங்கள் மேலே மாறுது. ஆனால் இவங்களுக்கு அந்த நேரத்தில் நிகழ்கால பிரச்சனையும் எதிர்கால சவால்கள் என்னன்னு சரியாக அடையாளம் கண்டதாங்கன்னா நம்ம ஜெயிச்சோம். அதனால் எவ்வளோ பெரிய இயக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு நிகழ்கால பிரச்சனைகளும்
எதிர்கால சவால்களும் என்ன அப்படின்னு தெரியாமல் இயக்கத்தை நடத்தணும்னா பிறர் அழிக்காமலே அந்த இயக்கம். இரண்டாவது, வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம். தலைமைத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு இந்து சங்கத்தை பிடிக்கல அப்படின்னா போய் ஒரு என்ஜிஓ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்களும் தலைவர். நிறைய இயக்கங்களில் பாலா புதிய புதிய அடிமைகளும் நிரந்தர எஜமானர்களும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் எல்லாராலையும் தலைவராக எல்லாரும் ஆயிடலாம். தலைவர் என்பவர் வேறு, தலைமைத்துவம் என்பது வேறு. That's a huge difference between leader and leadership. Anybody can become a leader, but not everybody can provide leadership. ஆக வழிகாட்டக்கூடிய தலைமைத்துவம் ஒரு இயக்கத்தில் இல்லை அப்படின்னா அந்த இயக்கம் பிறர் அழிக்காமல் தானாக அழிந்து. மூன்றாவது, எந்த ஒரு இயக்கம் ஒற்றுமையாக இல்லாமல் சிறு சிறு கும்பல்களாக பிளவுபட்டு நமக்கு நாமே அடித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் அந்த இயக்கம் பிறர் அழிக்காமல் தானாக அழிந்தது. நான்காவது, மிக முக்கியமானது, எந்த ஒரு இயக்கத்தில் அடுத்த தலைமுறை தலைவர்கள் சரியாக அடையாளம் காணப்படவில்லையோ அந்த இயக்கம் கால ஓட்டத்தில் தானாக அழிந்தது. ஆக இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே நிறைய இளைஞர்களை கொண்டு வந்து அவர்களை கொண்டே இந்த நிகழ்ச்சியை நடத்துவது. 60 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட மலேசிய இந்து சங்கம் என்கின்ற பேர் இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்து. ஆக இது ஒரு மிகப்பெரிய முயற்சியாக நமக்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்ச்சி. சார் டெம்பிள் ஹாப்பிங்னா தர்மலிங்க சார், இன்னும் நான் தர்மலிங்க பேசுகிறத ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா நல்லாவும் பேசுவார், பேச்சுக்கு நடுவில் கிண்டல் நக்கல் எல்லாமே இருக்கும். ஏன்னா சில விஷயங்களை எப்படி சொல்லணும் அப்படின்ற முறையில் சொன்னால் தான், சொல்ல தெரிந்தவன் சொன்னால் தமிழ் சொந்தம் கொண்டாடும். 2 பேர் பேசுகிற இந்த சமுதாயம் இன்றைக்கி இந்த நாட்டில் சமயம் வளர்க்குறதுல 2-3 பேர் தான் ரொம்ப தீவிரமாக போயிருக்கிறார். அதில் ஒருவர் வந்து நம்முடைய நா தர்மலிங்கம், அதுக்கு அடுத்து நம்முடைய நால்வர் மன்ற தலைவர் திருவாளர் பாலகிருஷ்ணன், 3வது வந்து நம்ம மகேந்திர குருக்கள். இவங்க 3 பேரும் பேசுனா சேர வேண்டிய செய்தி சமுதாயத்திட்ட போய் சேர். இன்னைக்கு நிறைய விழிப்புணர்ச்சி சார், நிறைய விழிப்புணர்ச்சி. எல்லா கோயிலும் இந்த நவராத்திரிக்கு பார்க்க, சிவராத்திரி அன்றைக்கி பார்க்குற கோவிலில் இடம் இல்லை. இப்போ புதுசாக இளைஞர்களுக்கு கற்றுக்க என்னன்னா டெம்பிள் ஹாப்பிங். அது வரைக்கும் நல்லா தான். இப்போ நான்லாம் வந்து அந்த கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை வட்டாரத்தில் இப்போ தான் டெம்பிள் ஹாப்பிங் சொல்கிறாங்க சார். நான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி டெம்பிள் ஹாப்பிங் செஞ்சேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கோயிலில் வெள்ளனே பொங்கல் சோறு போடுவாங்க, எந்த கோயிலில் தேவாரம் பாடி பாடி நம்மளை கொண்டுட்டு 9 மணிக்கு மேலே பொங்கல் சோறு போடுவாங்கன்னு. நாங்கள் ஒரு டெம்பிள் ஹாப்பிங் போவோம். நிறைய விழிப்புணர்வு, நிறைய. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய கந்த சஷ்டி கிட்டத்தோ எல்லா இளைஞர்களும் விருது எடுக்கிறாங்க. சஷ்டி நிறைய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி நம்முடைய இந்துக்கள் மத்தியில் வந்திருக்கு. ஆனால் அதை சரியான பாதையில் நீங்கள் கொண்டு போ. காற்றாற்று வெள்ளமென வளர்ந்த மகன் கரை புரண்டு ஓடாமல் வீட்டாராய் அணை போட வேண்டிய கடமை ஒவ்வொரு சமய அமைப்புகளுக்கும் இருக்கு. பக்தி உணவு நிறைய வருது. ஒவ்வொரு வீட்டிலும் அதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கோயிலுக்கு போகிற கூட்டம் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை சிலர் வந்து தவறாக பயன்படுத்தி அந்த பக்தியுடைய வெளிப்பாடு எப்படி போகிறதுன்னு அவர்களுக்கு தெரியல. அதை தெரிவிக்கிறதுக்கு நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி வந்து நம்முடைய திருமுறைகள். நான் இடையில ஒரு குறிப்பு போட்டேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில், இறைவன் வணக்கத்துக்குரியவன் வேண்டுதலுக்குரியவன் அல்ல அப்படின்னு. வேண்டுவதால் கொடுத்தால் அவன் இறைவனாக இருக்க முடியாது. புல்லாகி புழுவாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன். இத்தனை பிறப்புகளிலும் தாண்டி என்னை இந்த மானுட பிறவி கொடுத்து இப்படி ஊனுடம்போடு இருக்க வைத்தாயே, அதற்காக உனக்கு நன்றி சொல்கிறேன். அதுவும் இந்த பிறப்பில் உன்னை வணங்குவதற்குரிய வாய்ப்பை கொடுத்தாயே அப்படின்னு இறைவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டியது. மற்றெல்லாம் அவன் பார்த்துக்குவான். நான் ஏறக்குறைய ஒரு 7 வயசுல காவடி எடுக்கிறேன்.
நானும் தர்மலிங்கம் சார்ட்ட சொன்னேன், சார் நானும் ஒரு 49 வருஷமாக விடாமல் காவடி எடுத்து பார்க்குறேன், சாமி வரமாட்டேது சார். காவடி எடுத்தல் என்பது தமிழர்களுடைய பண்பாடு. அதுவும் முருகனுக்கு மட்டும்தான் காவடி, அம்பாளுக்கு கரகம் பாலித்தார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நகரத்தார் சமூகத்தில் ஆடி பாடி முருகனுக்காக காவடி சுமந்து செல்கின்ற. இப்போ நான் இத்தனை வருஷம் காவடி எடுக்கிறதுக்காக முருகப்பெருமான் கூப்பிட்டு சரவணனுடைய ஃபைலை கொண்டு வாங்க, நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு. இந்த அரசியல் கட்சியில் நாங்கள் தலைவருக்கு மாலைலாம் எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கு ப்ரொமோஷனில் கூட கிடைக்குமில்ல. அந்த மாதிரி ஃபைல் எடுத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி சரவணன் ஃபைலை கொண்டு வாங்க, அவர் 49 வருஷமாக நம்ம முன்னாடியே சுற்றிக்கி இருக்காரு, அதனால் மாற்றி எழுத போகிறாரு. இல்லை, வேண்டுது அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்ட்டு. நீங்கள் வேண்டுவதால் அவனுக்கு கொடுக்க, இது நான் சொல்ல, மாணிக்க வாசகர் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டு பரிசு பொரு ஒன்று உண்டென்றேல் அதுவும் உந்தன் விருப்பன்றோ. அவன் முடிவு பண்ணாதான் கிடைக்கும். அதனால இறைவன் வணக்கத்திற்குரியவன், வேண்டுதலுக்குரியவன் அல்ல. நம்முடைய தை தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இதெல்லாம் நம்முடைய சமயத்தில் முழுமையாக இருக்குது. அதை கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய இடத்துல மலேசியா இது பேர் இயக்கம்ங்க. இந்த நாட்டில் நம்ம ஏன்னா சில நேரத்தில் நம்ம பலம் நமக்கு தெரிய மாட்டேது. மலேசிய இந்து சங்கத்தால் இன்றைக்கு இந்த நாட்டிலே பல லட்சம் இளைஞர்களுடைய வாய்களிலே திருமுறை வந்து கொண்டிருக்கிறா. அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் மலேசிய இந்து சங்கம், அதை மறக்கவே முடியாது. இந்த 60 ஆண்டு காலம் எத்தனை லட்சம் பேர். நானும் 1981 மலேசிய இந்து சங்கம் நடத்தினேன். பேச்சு போட்டில் SM பொன்னையா அப்போ தலைவர், அப்போ தர்மலிங்க சார் இருக்கார், நான், அந்த அம்மா ஜோதி, எல்லாம் நாங்கள்லாம் இளைஞர்களாக மாணவர்களாக இருந்து அப்போ எத்தனை லட்சம் பேரை இந்த பெரிய இயக்கம் உருவாக்கியிருக்கு. அதனால் இது போன்ற சமய கருத்தை முன்பெல்லாம் நிறைய நடந்த கருத்தரங்குகள், இப்போ கருத்தரங்கங்கள்லாம் அங்கே பாருங்கள் இதில் நாங்கள் கந்த சஷ்டி கவசத்தில் எந்த இதுக்கிட்டெல்லாம் இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொண்டு பாலதேவராயன் சொன்னாரோ, இருசி காட்டேரி இத்துன்ப சேனை எல்லாம் சொல்லி இதுக்கிட்ட இருந்தெல்லாம் விடுதலை வாங்கி கொடுக்குன்னு கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு இப்போ அதை சாமியாக்குறானுங்க. புதுசு புதுசாக சாமி கண்டுபிடிக்கிறாங்க. சார் இருக்கிற சாமிக்கே இருக்கிற பாட்டை பாட முடியல. மிகப்பெரிய மதத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய மதம் போல மிகச்சிறந்த மதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. முழுமையாக நீங்கள் படிச்சுக்கன்னு வச்சிங்களேன், வேற ஒன்றுமே வேலை. நீ கடவுள் முன்னால் போய் மெய்தான் அரும்பி விதிர்த்து விரையா உன் கடல்களுக்கே கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ள கைதான் தலை வைத்து கூப்பிட்டேன்னா போதும், முடிஞ்சு. நம்முடைய வழிபாட்டு முறையே பாருங்களேன், இந்து சமயத்துடைய வழிபாட்டு முறையே இயற்கை எதையெல்லாம் கொடுத்து அதை வச்சு வழிபட சொன்ன. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு அம்மா 3வது கல்யாணம் பண்ணிட்டு அதுதான் அம்பாளுடைய அவதாரம் சொல்லிக்கிறதுக்கு. சார் எனக்கும் ஆசை தான், சொல்லணும் முடியல, நமக்கு ஒரு கல்யாணத்தையே தாண்ட முடியலையே. இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமை. ஒரு மாணவனுக்கு நீங்கள் முழுமையாக இந்த சைவ சமயத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவனை யாருமே, சார் நான் அழுதும் தொழுதும் சொல்கிறேன் சார், ஒரு மாணவனுக்கு சைவ சமயத்தை முழுமையாக அவனுக்கு போதித்து விட்டால் அவனை இந்த உலகத்தில் யாருமே ஏமாற்ற முடியாது. அந்த இறைவனுக்கு முன்னால் போய் நின்று, உங்கள் வீட்டில் காலையில் பூஜை அறையில் போய் நின்று, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கசிந்த கண்ணீர் அப்படின்னு பாடுனீங்கன்னு வச்சுங்களேன், வேற எதுவுமே செய்ய வேண்டியது. நம்ம மதம் அவ்வளோ எப்படி வழிபட சொல்லுச்சு. இந்த சைவ சமயம் சொல்லி ஒரு காசு இல்லையா, பணம் இல்லையா, உன்னுடைய வழிபாட்டு முறையே இயற்கை எதையெல்லாம் கொடுத்ததோ அதை கொண்டு வழிபடு. இயற்கை கொடுத்த பூ, இயற்கை கொடுத்த பழம், இயற்கை கொடுத்த தேன், இயற்கை கொடுத்த அத்தனையும் வச்சு வழிபட்டாலே போதும், வேற எதுவுமே வேணும். காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்க ஒரு செடியிலேருந்து ஒரு பூவை பறிச்சு வச்சு இறைவனை வணங்கினாலே அவள் கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்க நினைச்சானோ கொடுத்தோம். கண்ணீர் வரணும் சார். இப்போ சில பேர் சாமி கும்பிட பார்த்தா நமக்கு கண்ணீர் வருது சார். இறைவன் முன்னால் போய் அழுதால் உன்னை பெறலாமே சொன்ன மதம் இது.
வேற ஒன்றுமே வேணாம். அவர் இறைவனுக்கு முன்னால் போய் ஒரு நிமிஷம் நின்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு சார். சார் அந்த மாதிரிலாம் ஓதுனா கிடைக்குமா, எதுவும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. நான் சில பேர்கிட்ட சொல்கிறேன், சார் நீ ஓதுப்பா, ஓதுனா எல்லாம் கொடுப்பான் ஆண்டவன், காசு பணம் தங்கம் எல்லாம் கொடுப்பான்ற. உண்மையிலே ஓதுனா கொடுப்பாரா சார்? அதுக்கு எதுவும் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் சார். நான் சொன்ன ப்ரூஃப் ஏன் அங்கங்கே போய் தர்றீங்க? ஒவ்வொரு கோயிலையும் கோயிலில் இருக்க ஐயரை போய் பாருங்கள். உண்மையில அந்த கோயிலில் சார் நாம் எங்கே சார் ஓதுறோம்? ஐயர்கிட்ட காசு கொடுத்து சாமி நீங்கள் ஓதுங்கன்றோம். அவர் அன்னாடும் சாமி முன்னால் ஓதுறார். நீங்கள் நம்பலைன்னா ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலும் போய் பாருங்கள். ஆனால் இது நம்ம பொறாமையில் சொல்லல, அவர்களே இறைவன் நன்றாக வைத்திருக்கின்றான். ஏனென்றால் அன்றாடம் ஓதுகின்றார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது. யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களை இந்த இறைவன் உயர்ந்த உன்னத நிலைக்கு கொண்டு போவான் என்பது வரலாற்று நமக்கு காட்டியிருக்கிறது. அதனால் இது போன்ற சமய விழிப்புணர்வு கருத்தரங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தொடர்ந்து அவன் நம்பணும் சார். என்னுடைய வீட்டில் திருமுறை கூட்டு பிரார்த்தனை நடந்தால் என்னுடைய இல்லமும் உள்ளமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவன் நம்பணும். அந்த நம்பிக்கை எங்கே விதைக்க வேண்டும் என்றால் இது போன்ற மாநாடுகளும் கருத்தரங்களும் தான். நம்மெல்லாம் இன்னைக்கு தான் நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்களுடைய தலைமுறையை பார்த்தீங்கன்னா நாடு வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் வந்த தலைமுறை. பெருவாரியான இந்தியர்கள் தோட்டங்களிலும் கம்போங் அப்படின்னு சொல்லப்படுகிற கம்பங்களிலும் வசித்த தலைமுறையில் வந்தவர்கள் நாங்கள். எங்களை நெறிப்படுத்தியது எதுவென்றால் இது போன்ற திருமுறை மாநாடுகள், இது போன்ற வாரியார், புலவர், கீரர், அப்படி நிறைய பெருமக்கள் எல்லாம் பேசி 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 எங்களுடைய சிந்தையிலும் செவியிலும் இந்த சைவ மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று அந்த சைவத்தையும் தமிழையும் எங்களை நெஞ்சிலை நிலைநிறுத்தியதனால்தான் இன்றைய தலைமுறை வரைக்கும் நாங்கள் நன்றாக வழிநடத்தப்பட்டோம். அதை மலேசிய இந்து சங்கம் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இது ஒரு தங்க கணேசன் அவர்களுக்கும் அவருடைய ஏற்பாட்டு குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவூலத்தை நீங்கள் மையெடுத்து செய்திருக்கின்றீர்கள். இது முடிஞ்சால் மாநிலந்தோறும் செய்தால் இன்னும் நிறைய இளைஞர்கள் விழிப்புணர்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறி நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆக மிக சிறப்பாக நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றார் நம்மளுடைய டத்து அவர்கள். இந்த உலகத்தை விலை கொடுத்து வாங்க துடிக்கும் இளைஞர்களை கொண்டு இன்றைய சமய இயக்கங்கள் செயல்பட்டால் இன்றைய நாட்டில் நிலவும் முக்கிய பிரச்சனை மத மாற்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இதுதான் என்று மிக அழகாக அவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக நாம் அனைவரும் இதை கேட்டு அனைவரும் கடைபிடிப்புமாக என்று சொல்லிக்கொண்டு தொடர்வது இன்றைய நிகழ்வில் ஒரு முத்தாய்ப்பு அங்கம். இதோ மலர்கின்றது. டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவருக்கு மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய உயரிய விருது வழங்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக அவரை பற்றிய ஒரு சிறு வாழ்க்கை குறிப்பை வாசிக்க இருக்கின்றோம். மலேசிய திருநாட்டின் புரட்சி தலைவர், இந்திய சமூகத்திற்காக குரல் கொடுப்பவர்களின் மத்தியில் ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போல் கலை, கலாச்சாரம், அரசியல், பண்பாடு, கல்வி, சமயம், சமூகம் என எல்லா துறைகளிலும் எழுச்சிமிகு உரையாற்றி மக்கள் மனதிலே நீங்கா இடம் பிடித்திருக்கும் மாண்புமிகு டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு. மாண்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள் பிப்ரவரி திங்கள் 4ஆம் நாள் 1968ஆம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் முருகன் பூபதி நாச்சியார் அவர்களின் மகனாக பிறந்தவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் வறுமை கல்விக்கு தடையல்ல என்று தனது ஒரே மகனுக்கு முறையான கல்வியை அவரது பெற்றோர்கள் வழங்கினார்கள். ஆரம்ப கல்வியை ஃப்ளெச்சர் தொடக்கப்பள்ளியில் பயின்று பின்பு இடைநிலை பள்ளி வாழ்க்கை, அதைத் தொடர்ந்து வேல்ஸ் கல்லூரியில் நிர்வாகத்துறை இளங்கலை பட்டமும் பிறகு முதுகலை பட்டத்தை இங்கிலாந்தில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் த வெஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து பல்கலைக்கழகத்திலும் பெற்றார். இவருடைய நீண்ட கால அரசியல் சமுதாய சேவையை முன்னிறுத்தி மலேசியாவில் புகழ்பெற்ற மாஷா மருத்துவ பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கியது.
1986ஆம் ஆண்டு தன்னுடைய 18வது வயதில் தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் வாயிலாக மாணவர் பருவத்தில் பொது சேவைக்கு வந்த இவரது பணி 1989ஆம் ஆண்டில் அரசியலில் தடம் பதிக்க வழிகோலாக இருந்தது. 1991ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயதில் மாயிகாவின் கிளை தலைவராக மிகச்சிறிய வயதிலேயே தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் துன் மகாதிர் அவர்களால் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக, அதாவது செனட்டர் என்ற பதவியை தனது 32வது வயதில் நியமிக்கப்பட்டார். அவையோர்களே, 6 ஆண்டுகள் நாடாளுமன்ற மேலவை செனட்டராக செயல்பட்டு தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தற்போது 4 தவணைகள், அதாவது 2008, 2013, 2018, 2022 என தொடர்ந்து தன்னுடைய வெற்றியை தற்காத்து வருகின்றார். 2008 முதல் 2013 வரை கூட்டரசு பிரதேசம் மற்றும் நகர்ப்புற நல்வாழ்வு மத்திய இணை அமைச்சராக இருந்து செயல்பட்டார். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான 2 வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சியை நடத்தியும் காட்டியுள்ளார். அதாவது கோலாலம்பூர் சென்னைக்கான இரட்டை நகர், அதாவது ட்வின் சிட்டி ஒப்பந்தத்தை கையெழுத்தானது. கோலாலம்பூர் மையப்பகுதியில் லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட் உருவாக்கினார் இவர். அதனை அன்றைய இந்திய பிரதமர் மதிப்பிற்குரிய மன்மோகன் சிங் அவரது கைகளால் திறக்கவும் வைத்தார். தொடர்ந்து 2013 2018ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சராகவும், 2020 முதல் 2022 வரை மனிதவள அமைச்சராகவும் சேவையாற்றியுள்ளார். மலேசிய பிரதமர்கள் துன் மகாதிர், துன் அப்துல்லா அஹ்மத் படாவி, டத்தோ ஸ்ரீ நஜீப், தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின், டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, டத்தோ ஸ்ரீ அன்வார் என 6 பிரதமர்களின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒரே இந்தியர் இவர் என்ற பெருமையும் இவரையே சேரும். அரசியல் தவிர்த்து மலேசிய தமிழர்களுடைய மொழி மற்றும் சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கண்ணதாசன் அறவாரியம் வாயிலாக வெற்றிகரமாக செயல்படுத்தியும் வருகின்றார். கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மலேசிய இந்தியர்களின் அரசியல் மற்றும் சமூக மேம்பாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி இவர். அரசியல், சமூகம், சமயம், இலக்கியம் என்று எதை தொட்டாலும் அங்கே இவரின் ஆதரவும் ஆளுமையும் நிலைத்து நிற்கும். இவருடைய சேவைக்காக மலேசிய அரசு 2 முறை டத்தோ மற்றும் டத்தோ ஸ்ரீ எனும் உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்து இருக்கின்றது என்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று பல விருதுகளையும் பெற்ற பெருமகனாரான சொல்வேந்தர், செந்தமிழ் சுடர், மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களுக்கு மலேசிய இந்து சங்கத்தின் உயரிய விருதான சங்கரத்னா விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றது மலேசிய இந்து சங்கம். இவ்வேளையிலே நமக்கு சிறப்பாக வருகை தந்திருக்கும் நால்வர் மன்ற தேசிய தலைவர் அவர்களையும் மலேசிய சைவ நற்பணிக் கழக தேசிய தலைவர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது டத்தோஸ்ரீ அவர்களுக்கு உயரிய விருதான சங்கரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து டத்தோஸ்ரீ அவர்களுக்கு மன்னிக்கணும் டத்தோ வைத்தியலிங்கம் அவர்களுக்கு, முன்னாள் தேசிய தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது.
மேலும் ஒரு ஆலோசகரான நமது சங்கத்தின் தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஜோஹர் மாநில தலைவர் சங்கரத்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யப்பட இருக்கின்றது. மலேசிய நால்வர் மன்ற தேசிய தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்பொழுது மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து தேசிய திருமுறை குழுவின் தலைவரும் இன்றைய மாநாட்டின் ஆலோசகரும் ஆகிய தேவார நாயகம் ஜெயமாறன் தில்லை அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது.